சாபமாகாதே. அல்லேலூயா. வாசிப்போம் வேத புஸ்தகத்தில் இருந்து எரேமியா 13:14. பிதாக்களும் பிள்ளைகளுமாகி அவர்களை ஒருவர் மேல் ஒருவர் மோதி விழும்படி பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அழிப்பதே அன்றி மன்னிப்பதும் இல்லை, தப்ப விடுவதும் இல்லை, இறங்குவதும் இல்லை என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வேதம் இப்படித்தான் சொல்லுகிறது. நான் அவர்களை தப்ப விடுவதில்லை, அழிப்பதை அன்றி மன்னிப்பதும் இல்லை. இதான் மெய்யான பிரசங்கம். ஆனால் 98% சபைகளும் இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை கழுவினார். இதான் சொல்கிறாங்க. மனம் திருந்தினால் கழுவிடுவார், ஓகே. ஆனால் நீங்கள் மனம் திருந்தவில்லையே. இந்த பாடல் மூலம் என்ன சொல்லப்படுகிறது? திரும்பு, மனம் திருந்து, மனம் திருந்தி திரும்பி வா, நீ திரும்பு திரும்பு. ஆனால் யார் திரும்புறது? யார் பாவத்தை விட்டது? பாவத்தை தொட்டுகிட்டே இருப்பீங்க, ஆண்டவனை மன்னிச்சுட்டே இருப்பாரா? ஆனால் அந்த கிறிஸ்து போதகர்கள் சொல்லுவார்கள், கர்த்தர் கல்வாரி சிலுவையில் உங்கள் பாவங்களையெல்லாம் கழுவினார், பிறக்காத உங்களுடைய பாவங்களையெல்லாம் கழுவினார். அன்னைக்கு நான் பிறந்தா இருக்கீங்க, எங்கே பிறந்தீங்க? அன்னைக்கு வேதத்தினுடைய அறிவு உங்களுக்கு மிகவும் குறைவு. நீங்கள் என்ன பாவம் செய்கிறீர்களோ அதற்கேற்ற தண்டனை உண்டு என்று சொல்லுகிற ஊழியம்தான் இந்த ஊழியம். ஏற்றுக்கிட்டால் ஏற்றுக்கிடுங்க, ஏற்றுக்கலன்னா சும்மா போங்க. நீங்கள் சேர விபச்சாரத்துக்கெல்லாம் பொட்டும் பூவும் வச்செல்லாம் மன்னிக்க மாட்டார். நல்லா வெட்டறிவாளை வச்சிருக்கிறாரு வெட்டி போடுறதுக்கு. அவரோட நல்ல பட்டயம் இருக்கிறது. அவருடைய பட்டயம் இரத்தத்தை புசிக்காமல் ஓய்வதில்லை என்று வேதமே சொல்லுகிறது. கர்த்தருடைய பட்டயம் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் வெட்டி சாய்க்கும். தாவீதை வெட்டி சாய்த்தது, யாக்கோபை குத்தி கிழித்தது, சவுலை கொன்றது, பாலைவனத்தில் 23,000 பேரை ஒரே நாளில் வெட்டி சாய்த்தார். விபச்சார பாவத்திற்காக மன்னிப்பாக கொடுத்தார். கேட்டால் சொல்லுங்க, அது பழைய ஏற்பாடு. அந்த அந்தி கிறிஸ்துக்குள்ள வேதம் இப்படி தான், கேட்டால் உருண்டு ஓடிடுவாங்க. அது அந்தி கிறிஸ்து, பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடில் என்ன சொல்லப்படுகிறது? காட்டி கொடுத்த யூதாசை மன்னிச்சாரா? கொல்லத்தானே செஞ்சார். பொய் சொன்ன அனானியரை சப்பீரியாலை கொல்லத்தானே செய்தார், மன்னிச்சாரா? புதிய ஏற்பாடுலேயே மன்னிப்பு கிடையாது, பழைய ஏற்பாடுலேயும் கிடையாது. மனம் திருந்துகிறவன் எவனோ அவனுக்குத்தான் மன்னிப்பு. மனம் திருந்துகிறவன் எவனோ அவன் பிரமாணத்தில் செவி கொடுப்பான், வசனங்களுக்கு செவி கொடுப்பான், பயப்படுவான், நடுங்குவான். அவனுக்கு தான் ஆசீர்வாதம் வச்சிருக்கு. வசனத்தை மனம் திருந்துகிறவன் வசனத்துக்கு செவி கொடுப்பான். நீ காணிக்க கொடுன்னா கொடுத்துருவான். ஆனால் டாக்டர் கேட்டால் எல்லாமே கொடுத்துருவான் சிலர். ஆனால் ஆண்டவர் கேட்டால், ஆண்டவர் எங்கே கேட்டார்? பைபிளை முதல்ல வாசிங்கய்யா, வாசிச்சாதான் புரியும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 3, 4 ஒரு வாசிக்கலாம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கு அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களில் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். உற்சாகமாக கையை தட்டலாம்.
ஒரு மனிதன் கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கொடுத்துட்டு விமர்சனம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் மாறுபட்ட சுவிசேஷம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. மாறுபட்ட சுவிசேஷத்தினுடைய காதுகளை நீங்கள் செவி கொடுத்து கேட்கிறபடியினால் ஏற்படுகிற பிரச்சனைகள். இப்போ ஒரு மகாலட்சுமி வருகிறாள் ஊழியத்தில். எப்படி வந்தான்னா, திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜில் ஏதோ ஒரு கிம்ஸ் மருத்துவமனையில் படுக்க வச்சுருக்காங்க. சர்ஜரி பண்ணிவிட்டு ஹோமா ஸ்டேஜ் போச்சு. சிவகாசி, அங்கேயே சிவகாசியிலேருந்து இன்னொரு ஊர் போனோம். ஊர் பேர் ஞாபகம் வரல. இப்போ சொத்தை வித்தான், காடை வித்தான், வீடை வித்தான், மொத்தம் மருத்துவமனை சாப்பிட்டது. ஆனால் படுத்த மகாலட்சுமி மகாலட்சுமியாகவே கிடக்கிறாள். அவள் எழும்பி வரல. சிகிச்சை தொடர்கிறது. வட்டிக்கு வாங்குறான், கடன் வாங்குறான், கந்து வட்டி வாங்குறான், சொந்த கால நகையெல்லாம் வாங்குறான். ஆனால் மகாலட்சுமி எழும்பவில்லை. பேரை சொல்லி சொல்லுகிறேன், மகாலட்சுமி எழும்பவில்லை. பக்கத்து பெட்டில் இன்னொரு சிகிச்சை. அவள் படித்து கொண்டிருக்கிறாள் இயேசு பெரியர் புத்தகத்தை. அவள் சொல்லுகிறாள், இந்த புத்தகத்துக்குரிய ஊழியக்காரனை போய் பாரு, வேறு வழியே இல்லை, வேறு வழியே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாள். இவன் மாறுபட்ட ஜாதியை மதத்தை சார்ந்தவன். எப்படியாயிலும் விடுதலை கிடைத்தால் போதும் என்று சொல்லி இதே பில்டிங்கில் அன்றைக்கு தான் ஒரு ஆள் 2 பேருக்கு ஊழியம் செய்கிற காலகட்டத்தில் வந்து சம்மணம் கொட்டு அமர்ந்திருக்கிறான். ஃபாதர், என் பொண்டாட்டி பிழைக்கணும், என்னிடத்தில் உயிரை தவிர வேறு எதுவும் இல்லை, எல்லாவற்றையும் மருத்துவமனைக்கு இழந்த இப்படியே சொல்கிறார். ஒருவரும் காசு தருவதற்கு இல்லை, செத்தா போட்டும் விட்டுரு. இன்னும் உறவுக்காரர்கள் சொல்கிறார்கள், என் பெத்த தாயே சொல்லுகிறாள், அங்கேயே அடக்கம் பண்ணிட்டு வா. சனியம் பிறந்து சகல ஆஸ்தியும் தொலைச்சுது என்று மகனுடைய தாய். ஆனாலும் இவனுடைய எண்ணம் என்ன? கட்டின மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அவள் எப்படியாவது பிழைக்க வைக்க வேண்டும் என்று சம்பளம் கொட்டி உட்கார்ந்த இடத்தில் நான் கேட்கிறேன். நான் இல்லை, எனக்குள்ள இருக்கிறவர் கேட்கிறார், கர்த்தருக்கு நீ என்ன செய்வாய்? ஒரே கேள்வி. பிஸ்னஸ் அல்ல இது, ஊழியம். இதான் உண்மை. என்ன செய்வாய்? மருத்துவத்துக்கு இவ்வளோ கொடுத்தாயே, எனக்கு எவ்வளோ கொடுப்பாய் என்று கேட்கிறார். இது உலக பார்வைக்கு நான் பேசும்போது என்னை அந்த கிறிஸ்துவை நீங்கள் விமர்சிப்பீர்கள். ஏன்டா நீங்கள் அந்த கிறிஸ்துவாக இருக்கிறனால. ஏன்னா நீங்கள் என்று சொன்னால் இங்கே இருக்கிற மட்டுமல்ல, இந்த செய்தி கேட்க போகிறவங்களும் சேர்ந்து போகிறது. ஏன்னா ஒரு வீட்டில் ஆண் பிள்ளை இருப்பான், பொம்பளை இருப்பான், கணவன் மனைவி இருப்பாங்க, ரெண்டு கருத்தோடு இருப்பாங்க, 2 கருத்தோடு ஏற்றுக்கொள்வாங்க. நான் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். ஐயா ஒன்றுமே இல்லை, ஐயா ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் நடக்காது பிரதர். வேத வசனத்தின்படி தான் நான் இந்த ஊழியத்தில் நிற்பேன். பொருத்தனை செலுத்து, நான் மகாலட்சுமி பிழைப்பா. ஐயா ஒன்றுமே இல்லையா அப்படி சொன்னால் பத்தாது. கர்த்தருக்கு என்ன செய்வாய்? இது கர்த்தருடைய கேள்வி. அவனுக்கு கர்த்தர்னு சொன்னாலும் புரியாது. என்ன அடிக்கடி சாமின்னு சொல்லுவான், ஃபாதர்னு சொல்லுவான். கர்த்தருக்கு என்ன செய்வாய்? உலகத்துக்கு செய்ய முடிஞ்சதே, டாக்டரால் முடியாதது ஆண்டவரால் கூடும் என்று அறிந்து வந்திருக்கிறாய். அந்த தேவனை எப்படி நீ மகிமைப்படுத்துவாய்? ஒருவர் வாசிக்கலாமா? சங்கீதம் 96:8. அல்லேலூயா. கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி, கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ நீங்கள் அவரை மகிமைப்படுத்துங்க. முதல்ல
நீ டாக்டரை மகிமைப்படுத்தின, நீ ஆண்டவரை மகிமைப்படுத்து, ஆண்டவரை மகிமைப்படுத்து. அது ஒன்றும் இல்லை, மறுபடியும் ஒன்றும் இல்லை. நான் கேட்டேன், டாக்டர் நாளைக்கு சொல்லுவார், ஒரு சர்ஜரி பண்ணுறேன்னு சொல்லுவார். இந்த சர்ஜரிலையாவது அவளுக்கு ஞாபகம் வரும்னு சொல்லுவார். அப்போ என்ன பண்ணுவேன்? ஆடை விற்ப, கோழி விற்ப, மாடை விற்ப, இல்லைன்னா கண்டம் வீட்டு நாயை கூட விற்று காசை கொண்டு கொடுப்பேன். நீ கர்த்தர்னு மட்டும் ஏன் இல்லைன்னு சொல்கிற? நீ செய்யாம உனக்கு விடுதலை கிடையாது. அப்புறம் அப்படியே ஏன்னா முன்னாடி ஒரு வேட்டியை அப்படியே ஒரு ஸ்வயங்கன்னு தூக்குனார். பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு போடுறான் நிற்கிறது தெரிஞ்சுது. அதுக்குள்ள ஸ்வயங்கன்னு கையை விட்டார். ஐயா இப்படி தான் ஐயா இருக்குயா. பார்த்தீங்களா, எங்கே பதுக்கி வச்சாலும் ஆண்டவருக்கு தெரியும். சரி, இந்த காசில் ஒரு பாட்டில் எண்ணெய் வாங்கிட்டு வா. பைபிளில் வச்ச காசில் ஒரு எண்ணெய் வாங்கிட்டு வா. ஏன்டா அப்போ எண்ணெய் இல்லை. எண்ணெய் வாங்கிட்டு வந்தார். ஜோம் எண்ணெய் கொண்டு மகாலட்சுமி தலையிலையும் வாயை பொழந்து ஒரு சொட்டு எண்ணெய் உள்ளேயும் கொடுத்து உடம்பெல்லாம் பூசி விட்டுட்டு சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக ஃபோன் அவள் காதில் வை, நான் 3 முறை மகாலட்சுமி என்று சொல்லுவேன், அப்போ அவளுடைய கண் விழித்து போகும், கால்களும் அசையும் என்று சொல்லி அனுப்பினேன். அதான் ஐயா ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம். உற்சவமாக கையை தட்ட மாட்டீங்களா? யூகத்தில் ஊழியம் அல்ல. விடுதலை கிடைக்கலாம், கிடைக்காது, அதெல்லாம் நம்ம பாணி கிடையாது. கிடைக்கும்னா கிடைக்கும். என்ன பூசுனா எத்தனையோ காலமாய் சிகிச்சை ஒரு பிரயோஜனம் அளிக்கவில்லை. ஆற்றால் இந்த தேங்காய் எண்ணெய் என்ன விடுதலை கிடைக்க போகுது என்று ஒருவேளை அவன் கேட்கலாம். அவன் 2 கையினால் வாங்கி, நீங்கள்லாம் ஒரு கையில் வாங்கி அப்படியே அசால்ட்டாக போட்டு போவீங்க. அவன் 2 கையில் பக்தியோடு வாங்கி அப்படியே போனான். நான் சொன்னேன், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக மகாலட்சுமி இடத்துல நான் பேசுவேன், ஆனால் போய் சேர வேண்டிய உன் வேலை. மார்த்தாண்டத்தில் இறங்கி அப்படியே ஆட்டோ பிடிச்சிட்டே போயிட்டான். சரியாக 5:55க்கு ஆஸ்பத்திரி மருத்துவமனைக்குள் நுழைந்து அவன் ஃபோன் பேசிக்கிட்டே பொண்டாட்டிகிட்ட போனான். என்ன பூசுனா? பூசினதும் கர்த்தர் சொன்ன வார்த்தை, முதல் வார்த்தை, என் மகளே நீ எழுந்திரு என்று சொன்னார். உற்சாம கையை தட்டலாம். அதுக்கப்புறம் சொன்னார், மகளே மகாலட்சுமி உன் கண்கள் திறக்கட்டும் என்று லாசரை கூப்பிட்டு அதே தேவன் இந்த ஊழியத்தில் கூப்பிட்டார். 3 முறை பெயர் சொல்லி அழைத்தார் மகாலட்சுமியை. கண்கள் திறந்தது, கண்களில் கண்ணீர் வடிந்தது. 2 பாதத்தையும் ஒன்று சேர்த்தாள், அசைத்தாள், கால்களை மடக்கினாள், எழும்பி உட்கார்ந்தாள். உற்சாகமா கையை தட்டி ஹல்லேலூயா. மறுவாரமே டிஸ்சார்ஜ். போனோம், சிவகாசிக்கு போனோம், நாங்கள் வீட்டுக்கே போனோம். பின்ன இப்போ நடக்குவா என்ன, கொஞ்சம் கோல் கையில் வேணும். அன்னைக்கு சத்தாசுன்னு போட்டாச்சு, உயிரெடுத்து கூப்பிட்டு வந்தார். நம்ம எல்லாம் நல்லா இருக்கிற பேரை மாற்றி வச்சு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி நடப்போம். யாரை ஃபோன் கேட்டாலும் பேர் எஸ்தர், ருத்து பேர் வைக்கிறது. எல்லாம் ஊழியக்காரங்க உங்கள் பேரையே மாற்றிக்கிட்டாச்சு. ஏதாவது பிரயோஜனம் படுவீங்களா? நீங்கள் அட்லீஸ்ட் நீங்களாக திருந்துவீங்களா? பேருக்கற்ற வாழ்க்கையாவது வாழுவீங்களா? நாம் போய் யாருக்கு பேரையும் மாற்றலை. நீ மகாலட்சுமியே இரு, ஆனால் ஆண்டருக்குள்ளே இரு, அவ்வளோதான், ஒரே வார்த்தை. உற்சவமாக கையை தட்டுங்க. என்ன சந்தோஷம்! கடவுளை பூமியில் இறங்கி வந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவார்களோ அப்படியே நாங்கள் அந்த வீட்டு குடிசைக்குள் நுழையும் போது அப்படி சந்தோஷப்பட்டார்கள். உற்சவமாக கையை தட்டுங்க. ஆகவே கொடுக்கிற அந்த காணிக்கையில் தான் விடுதலையே வருது. தாவீது கொடுத்தான், விடுதலை. யாக்கோபு கொடுத்தான், விடுதலை. சாலமன் பலியிட்டான், விடுதலை. சவுல் பலியிட்டான், விடுதலை. சாலமன் ஞானத்திற்காக கொடுத்தான், யுத்தத்திற்காக கொடுத்தான், மனோவா கொடுத்தான், எல்லா ராஜாக்களும் கொடுத்தார்கள். கதாபாத்திரங்களை அத்தனை பேரும் செலுத்தியிருக்காங்க. ஆனால் நம்ம மட்டும் கையை முறுக்கி வச்சுக்கிட்டு இருப்போம். கர்த்தர்க்கா நம்ம கொடுத்தா அவர் வாங்கணும், அவர் கேட்கக்கூடாது.
அப்போ அவர் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? இப்போ நீங்கள் தான் அந்த கிறிஸ்து. அப்போ ஏன் ஊழியத்தை நம்பி வரீங்க? ஊழியத்தை நம்பல என்ன பிரயோஜனம் இருக்குது? கர்த்தர் சொன்னால் கீழ்ப்படியுங்க. காலமில்லை. 2043 கெடு வச்சது நான் தான் உலகத்துக்கு. 20 வருடங்களுக்கு முன்பாக, 25 வருடங்களுக்கு முன்பாக சொன்னது 2043க்குள் 2 அழிந்து போயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எதை கேட்டுகிட்டே இருக்கீங்க? பாருங்கள், நாடெல்லாம் அழிஞ்சிட்டு தானே இருக்குது. நம்ம நாட்டுக்கு மழை இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, வெளிநாடெல்லாம் ஜலத்தில் மூழ்கி கொண்டு தானே இருக்குது. லட்சக்கணக்கான மக்கள் செத்தார்கள். சொல்கிற ஒரு தீர்க்க தரிசனமும் வீணாய் போவதில்லை. ஒரு நெல்லும் முளைக்காமல் இருப்பதும் இல்லை. ஆகவே செவியுள்ளவன் கேட்க கடவன். திருந்த வேண்டியது நீங்கள் தான், கர்த்தர் அல்ல. கர்த்தரை நீங்கள் திருத்தாதீங்க. உங்களுடைய பாவ கணக்கை சரிபார்த்தால் புரியும் எத்தனை பாவங்கள் உங்களுக்கு இருக்கிறது. வெளிப்பாடு சொல்கிறது, அவனுடைய பாரம் அவன் தலையிலே சுமர பண்ணுவேன். சரி, பழைய ஏற்பாடம் விடுவோம், புதிய ஏற்பாடம் விடுவோம். என்னன்னாரு? தண்டனை. இன்னும் மேலாய் போனால் வெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 21, 22 வாசிப்போம். 23, உன்னை கட்டில் கிடையாக்கி உன்னையும் கொல்லுவேன், உன் பிள்ளைகளையும் கொல்லுவேன், உன்னோடு சேர்ந்தவனையும் அழிப்பேன். அப்படி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வெளிப்பாடு. நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்தரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். ஆமென். இப்போ பாவத்தை குறித்து இங்கேயும் கடுமையாக தான் பேசியிருக்கிறார் ஆண்டவர் வெளிப்பாடில். சரி, பழைய ஏற்பாடு வேண்டாம், புதிய ஏற்பாடு வேண்டாம், வெளிப்பாடில் இப்படி தானே சொல்கிறாரு. அப்போ நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னா உங்களை அடிப்பாருன்னு அர்த்தம்.